கட உபநிஷதம் பகுதி 13. இந்த உபநிஷதத்தை நமக்கு தந்தருளிய ரிஷி முனிவர்களுக்கும் அதை நமக்கு எளிமையாக புரியும்படி தந்த சுவாமி ஆசுதோசானந்தா அவர்களுக்கும் நன்றியை கூறி புத்தகத்திற்குள் நுழைவோம். தலைப்பு பிரித்தறிந்து வாழ். ஸ்லோகம் 12. யமதர்மன் கூறுகிறார்: நீ கேட்ட ஆன்மா சிரமப்பட்டு அடைய வேண்டியது மறைவான இடத்தில் இருப்பது, இதய குகையில் ஒளிர்வது, இருண்ட பகுதியில் உள்ளது, பழமையானது. புத்தி விழிப்புற்ற ஒருவன் ஒளிமயமான அந்த ஆன்மாவை அத்தியாத்ம யோகத்தால் தியானித்து இன்ப துன்பங்களை கடக்கிறான். இந்த ஸ்லோகத்தில் ஆன்மா எங்கிருக்கிறது, அதை எப்படி ஒருவன் அடைய முடியும் என்பதை பற்றி கூறுகிறது. இதற்கான விளக்கத்தை சுவாமிஜி தருகிறார். நம்முள்ளே இருக்கின்ற நமக்கு ஆதாரமான ஆன்மா எளிதாக அறியத்தக்கது அல்ல. புறமுகமாக இயங்குகின்ற புலன்களை அகமுகமாக்கி ஆன்மாவை தேடுவது அவ்வளவு எளிய காரியம் அல்ல. எனவேதான் அதனை சிரமப்பட்டு அடைய வேண்டியது என்று இந்த உபநிஷதம் குறிப்பிடுகிறது. இதய குகையில் ஆன்மா இருப்பதாக ஏற்கனவே கண்டோம். ஆனால் இதய குகை என்ற ஒன்று இருப்பதாகவே நாம் அறிவதில்லையே. ஏன்? இதனை சற்று விரிவாக அறிய வேண்டியது அவசியம். இதய குகை பற்றி பேசப்படுகிறது. இது எந்த இதயம்? லப்டப் என்று துடித்து கொண்டிருக்கின்ற பௌதீக இதயம் அல்ல. இது ஆன்மீக இதயம். இதற்கு 3 அடையாளங்களை சொல்கிறது நாராயண சூக்தம். 1. தொப்புளுக்கு மேலே 1 ஜான் உயரத்தில் உள்ளது. பௌதீக இதயமும் அதே தூரத்தில்தான் உள்ளது. ஆனால் அது சற்று தள்ளி இடப்புறமாக உள்ளது. ஆனால் ஆன்மீக இதயம் நடுவில் உள்ளது. 2 சுடர் வரிசையால் சூழப்பட்டுள்ளது. 3. அந்த இதயம் பிரகாசிக்கிறது. இந்த 3 அடையாளங்களும் பௌதீக இதயத்திற்கு பொருந்தாது. இந்த ஆன்மீக இதயம்தான் இதய குகை. ஆனால் இதனை நாம் உணர்வதில்லை. ஆனாலும் அது அங்கே உள்ளது. இதுவே புத்தி, தீ, இதய தாமரை, 3ஆம் கண், ஞானக்கண் என்றெல்லாம் சாஸ்திரங்களில் கூறப்படுகிறது. மிக பெரும்பாலானோரிடம் இந்த ஆன்மீக இதயம் மலராமல் அரும்பாகவே உள்ளது. இதனால்தான் இது குகை, இருண்ட பகுதி, மறைவான இடம் என்றெல்லாம் கூறப்பட்டது. முதலில் அதை மலரச் செய்ய வேண்டும், உணர வேண்டும். இதய குகையை உணர்வதற்கான ஒரு வழியாக இந்த உபநிஷதம் கூறுவது அத்தியாத்ம யோகம். யோகம் என்றால் பொருந்துதல் அல்லது இணைதல். அத்தியாத்ம யோகம் என்றால் ஆன்மாவுடன் இணைதல். புறப்பொருட்களை விட்டுவிட்டு அகத்தை நாடுந்தோறும் நாம் மெல்மேலும் இதய குகையை உணர்வோம். புறப்பொருட்களிலிருந்து விலக நம்முள் புற உலகால் பாதிக்கப்படாத அக உலகம் ஒன்று இருப்பதை நாம் உணர்வோம். நம்முள் உள்ள இந்த அமைதி பிரதேசத்தை உணரத் தொடங்கிவிட்டால் புற உலகம் நம்மை பாதிப்பது படிப்படியாக குறைந்துவிடும். இதையே இந்த மந்திரம் இன்ப துன்பங்களை கடக்கிறான் என்று கூறுகிறது. ஸ்லோகம் 13. யமதர்மன் நசிகேதனிடம் கூறுகிறார்: இந்த உண்மையை தகுந்த குருவிடமிருந்து கேட்டு ஆராய்ந்து அறிய வேண்டும். பிறகு உடம்பிலிருந்து அதனை பிரித்து உணர வேண்டும். அணு போன்றதும் ஆனந்தம் நிறைந்ததுமான ஆன்மாவை இவ்வாறு பிரித்தறிபவன் ஆனந்தம் பெறுகிறான். நசிகேதா, உனக்கு அந்த பாதை திறந்திருப்பதாக நினைக்கிறேன். விளக்கம்: தலைவலி வந்தால் தலைவலிக்கான மருந்தை சாப்பிடுகிறோம். இது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இது நோயை நிரந்தரமாக குணப்படுத்துவதற்கான வழி அல்ல. அதற்கு ஒரு மருத்துவரை அணுக வேண்டும். தலைவலிக்கான காரணத்தை ஆராய்ந்து அதற்குரிய மருந்தை தர அவரால் மட்டுமே முடியும். அவரது ஆலோசனைப்படி சிகிச்சை செய்தால் தலைவலியை முற்றிலுமாக குணப்படுத்த முடியும். அதுபோலத்தான் அக உலக உண்மைகளும் ஆன்மா, கடவுள் போன்ற விஷயங்களும்
பல நூல்களில் காணப்படலாம், பலர் சொல்லவும் கேட்கவும் செய்திருக்கலாம். ஆனால் இவற்றை அனுபவித்து அறிந்த, ஆன்மாவை அனுபூதியில் உணர்ந்த, இறைவனை நேரடியாக கண்ட ஒருவரிடமிருந்து இந்த உண்மைகளை அறிந்தால் மட்டுமே அது நம்மை சரியான வழியில் அழைத்துச் செல்லும். அத்தகைய ஒருவரே குரு எனப்படுகிறார். எனவே உயர் வாழ்க்கை அல்லது ஆன்மீக வாழ்க்கைக்கு முதல் தேவை தகுந்த குரு. அவரிடமிருந்து நேரடியாக உண்மைகளை பெற வேண்டும். அடுத்ததாக குருவிடமிருந்து பெற்ற உண்மைகளை நன்றாக ஆராய்ந்து அதனை நமக்குரியதாகிக் கொள்ள வேண்டும். பிறகு மனதளவில் உடம்பு வேறு, ஆன்மா வேறு என்று பிரித்தறிந்து பழக வேண்டும். இவ்வாறு தொடர்ந்து மனதுக்கு பயிற்சி அளிப்பது ஆரம்பகால அடிப்படை பயிற்சிகளில் ஒன்றாகும். சாதாரணமாக நமது வாழ்வில் உடம்பே எல்லாமாக இருக்கிறது. உடம்பே எல்லாம், அதை தவிர எதுவுமில்லை என்பதை அடிப்படையாக வைத்தே நமது வாழ்க்கை செல்கிறது. ஆனால் உடம்பு ஒரு கருவி மட்டுமே. வாழ்க்கை என்னும் மாபெரும் பயணத்தில் நாம் அணுகின்ற ஒரு சட்டை மட்டுமே. உண்மையாக நாம் என்பது இந்த உடம்பினுள் ஒளிர்கின்ற ஆன்மா என்பதை மனதிற்கு புரிய வைக்க வேண்டும். நசிகேதனை பொறுத்தவரை இந்த 3 படிகளையும் கடந்து ஆன்மீக பாதையில் பயணம் செய்ய தயாராக இருக்கிறான் என்பதை இங்கே யமதர்மன் சுட்டி காட்டுகிறான். அடுத்த தலைப்பு நசிகேதனின் கேள்வி. ஸ்லோகம் 14. நசிகேதன் யமதர்மனிடம் கேட்கிறார். தர்மம், அதர்மம், காரியம், காரணம், இறந்த காலம், எதிர்காலம் ஆகியவற்றிலிருந்து வேறுபட்டதாக நீ எதை காண்கிறாயோ அதை எனக்குச் சொல்வாய் என்று யமதர்மனிடம் கேட்கிறான் நசிகேதன். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்ப்போம். நான் உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.